வெல்கம் பேக் டு அக்கௌண்டன்சி இன் தமிழ் சேனல். இப்போ நம்ம இந்த சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 11th அக்கௌண்டன்சியில் எக்ஸாம்பிள் 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சாப்டர் 3ல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோமு கமன்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. அதாவது சோமுன்றவர் பிரிண்டிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேஷ் அப்போ கேஷ் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதை இன்வால்வ் பண்ணுறது, கேஷை இன்வால்வ் பண்ணுறாரு. எவ்வளோனா 50,000. ஸோ அனலைசஸ் இப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த 13 எக்ஸாம்பிள்ஸ்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எழுதும் போது வெறும் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போட்டால் போதும், இது எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பாக்ஸ் நீங்கள் எழுத வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் எழுதவே வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். இது உங்களோட நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தான். ஜேர்னல் என்ட்ரி மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். அங்கே டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதியிருக்காங்க. சோமு கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் எவ்வளோ 50,000 ருபீஸ்க்கு அவர் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸில் கேஷை இன்வால்வ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அது கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனலைசஸில் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆஸ் கேஷ் இஸ் இன்வால்வ்டு. கேஷ் இன்வால்வ் ஆகுதுனால அது கேஷ் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. சோமுன்றவர் தானே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ சோமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது இங்கே என்னென்னு சொல்லுவோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இந்த அக்கௌண்ட்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டன் ரூல்ஸ் அப்படின்ற வீடியோவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்கும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 5 அதெல்லாம் கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இதோட அக்கௌண்ட்ஸ், இந்த அக்கௌண்ட்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னு, கேஷ் அக்கௌண்ட்னா என்னது, ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லஸ்ட்ரேஷன் 5லேயே பார்த்துருப்போம். சோமோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே இது ரியல் அக்கௌண்ட்டுப்பா, இது பர்சனல் அக்கௌண்ட்ப்பா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு அஃபெக்டட் இன் பிஸ்னஸ், இது எப்படி அஃபெக்ட் ஆகுது பிஸ்னஸில், கேஷ் உள்ளே வருது, கேஷ் கம்ஸ் இன், அதை எழுதிக்கோங்க. சோமோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இப்போது அது பர்சனல் அக்கௌண்ட்டா. ஓகே, சோமோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அவர் தான் சோமுன்றவர் தான் கொடுக்குறாரு, அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அவர் சோமு இஸ் த கிவர், அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம கோல்டன் ரூல்ஸை இங்கே தான் பார்க்கணும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு 3 அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கோல்டன் ரூல்ஸை எடுத்து பார்க்கணும். இங்கே இருக்குது கேஷ் கம்ஸ் இன் அப்படின்னு இருக்கா. ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் போயிட்டு, ஸோ இங்கே ரியல் அக்கௌண்ட் இருக்குது. ரியல் அக்கௌண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கம்ஸ் இன்னா என்னது, அது டெபிட் சைடு எழுதணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை டெபிட் சைடு எழுதணும். சோமு இஸ் த கிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவர். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் போயிட்டு, பர்சனல் சும்மா ரஃபுக்கு எழுதுனேன். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பார்க்கணும், சோமு இஸ் த கிவர் தானே. ஸோ கிவர் அவங்க யார், அப்போ கிவர் அவங்க கொடுக்குறவங்க. ஸோ அவங்க இதில் எழுதணும், கிரெடிட் சைடு எழுதணும். ஸோ எடுத்துகிட்டு நான் கிரெடிட் அப்படின்னு போட்டிருக்கேன். டெபிட்டா கிரெடிட்டா, இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. திரும்பி ஒரு முறை சொல்கிறேன். ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட்டில் போயிட்டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் கம்ஸ் இன். அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன், கம்ஸ் இன்னில் பார்த்தீங்கன்னா அது டெபிட் சைடு, டெபிட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஸ் இன் இதுலேருந்து கொடுத்துருக்காங்க டெபிட். ஸோ அதனால டெபிட் சைடு நீங்கள் அதை எழுதுறீங்க. சோமு இஸ் த கிவர், பர்சனல் அக்கௌண்ட். அது பர்சனல் அக்கௌண்ட்டில் போயிட்டு கிவரில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் இஸ் த கிவர், கொடுக்குறவங்க யாருன்னா கிரெடிட் சைடு எழுதணும். ஸோ கிரெடிட் சைடு எழுதுறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட்டு தான் டேட்டு, பர்டிகுலர்ஸு, எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ என்ன டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே டேட் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த ஃபார்மேட் டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, கேஷ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எப்போவுமே டெபிட் சைடு எழுதுவோம், நெக்ஸ்ட்டு தான் கிரெடிட் சைடு எழுதுவோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். டெப்டார் டு
சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோமு கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேபிட்டல். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கீழே எழுதணும் இல்லையா? இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே கொஷினில் கொடுத்துருக்கிறதே நீங்கள் கீழே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கீழே கண்டிப்பாக அது எதுக்காக இந்த ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் கொஷினில் கொடுத்ததே அப்படியே எடுத்துகிட்டு கூட தெரியாதவங்க இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே இந்த கொஷினை கொண்டு இங்கே இருக்குன்னா சோமூஸ் கமன்ஸ்டு பிரிண்ட்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000 அதை கொண்டு அப்படியே இந்த இடத்துல எழுதி